அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து பூஜை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை அந்த பூஜையில் வந்து நம்ம வந்து அபி வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த பூஜையில் வந்து கலந்து எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து அந்த பூஜை வந்து கொண்டாடுறாங்க. அதனால் கிருஷ்ணனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை அபிக்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லாவண்யா வந்து எனக்கு கிருஷ்ணனை பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரியாது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து கிருஷ்ணனை பற்றி வந்து விளையாட்டு பருவத்திலேருந்து ஆரம்பிக்கவா, இல்லை காதல் பருவம் சொல்லவா, இல்லை அவர் வந்து கீதை உபதேசம் பண்ணார் அந்த பருவத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி எல்லாருக்குமே பிடிச்சது காதல் பருவம் தான், அதையே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து சரி ஓகே அதையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து அவர் வந்து கிருஷ்ணன் வந்து காதல் வந்து நயங்கள்லாம் புரிஞ்சார், ராதா கூட எப்படிலாம் குறும்பு பண்ணார், அங்கே இருக்கவங்க கிட்ட எப்படிலாம் வந்து குறும்பு பண்ணி வந்து அமக்கலை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி விஷயம் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து அவங்களோட 2 பேரோட காதல் வந்து உன்னதமானது, காதல் வந்து எவ்வளோ வந்து தெய்வீகமானதுன்னு அவங்க 2 பேருக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து எப்போவுமே வந்து 2 பேருமே வந்து காதல் வந்து நல்ல தத்துவங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து காதல் சொட்ட சொட்ட எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க கேட்க காதல் மேலேயே வந்து ஒரு பிரிய வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு அபி, நீ யாரையாவது வந்து காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து அப்படியே ராகவி அபி பார்க்குறாங்க. அபி கிட்ட வந்து ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைப்பா, என் மேலே முழு காதலோட ராகவ் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகவ் கையை பிடிக்கிறாங்க நம்ம லாவண்யாவும் வந்து ராகவும் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அபி வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து தள்ளி போயிடுறாரு, கையை எடுத்து விட்டுறாரு. அப்போ சொல்லு உனக்கு யாராவது வந்து லவர் இருக்காங்களான்னா, எனக்கு காதல்லாம் வந்து இல்லவே இல்லை, நான் யாரையும் காதலிக்கலை அப்படி சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசில் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், பார்த்தது எல்லாம் சொன்ன கதைகள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அழகாக வந்து அந்த கதைகள் எல்லாம் சொல்லும்போது ராகவ் வந்து தன்னை மறந்து அபியை வந்து ரசித்து பார்க்குறாரு. அபி பண்ணுற எல்லா விஷயத்தையும் அவரால் வந்து சந்தோஷமாக இருக்கு. அவருக்கு வீடே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ வந்திருக்கம்மா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி வீடே வந்து நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அபியை பாராட்டுறாங்க. இதை பார்க்குற லாவண்யா வந்து செமையாக வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து அபி வந்து பேசுகிறது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து ராகவோட சித்திக்கு வந்து அவங்க சித்தப்பாக்கும் வந்து அபியை பார்த்தாவே பிடிக்கல. அபியை பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சரி ஸ்வீட் சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஐயோ அதில் சுகர் இருக்குமே அதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க லாவண்யா. நம்ம வந்து ராகவுக்கு உடனே வந்து அபி பண்ண ஸ்வீட்டு, அபி வந்து சுகரே போடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாருமே. அதை ராகவ் சாப்பிட்டு பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஸ்வீட் வந்து சுகர் போடாமல் இவ்வளோ நல்லாயிருக்கும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சுகர் போடாத ஸ்வீட்டா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அபி வந்து சுகர் போட்ட ஸ்வீட்டும் பண்ணியிருக்கா, அது வந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆகாஷ்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நம்ம வந்து அஞ்சலி. அதை பார்க்கும்போது எவ்வளோ பொறுப்பாக இருக்கா இந்த பொண்ணு, யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே வந்து கோயிலாக மாற்றி அதே டைமில் யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கவனிக்கிறாளே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ராகவுக்கு வந்து பொண்டாட்டியாக வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து ராகவும் வந்து அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கார்.